ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லலித் அண்ட் பிரியங்கா யூடியூப் சேனல். ஸோ வந்து 2025ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்டோ இன்னைக்கு தான். ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. மார்னிங்கே வந்துட்டு வெளியே வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ரெடி ஆகிட்டு ஓகே வந்து ஸ்னோவில் வந்துட்டு ஒரு லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. லைவாக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்னோலாம் வந்துட்டு நல்லாவே பெருசு பெருசாக வருது, கையிலலாம் பார்க்க முடியுது. ஸோ வந்து சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இந்த இடத்துல. ஸோ இது வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்தால் இதுதான் ஆக்சுவலி லொக்கேஷன். ஸோ ஃபுல்லாக வந்து இது வந்து ஒரு லான் மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக இப்போ வந்து ஸ்னோவால் கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. சுற்றி இங்கே செடி, மேலே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரீஸு. இப்போ ட்ரீஸு செடி எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எங்கெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் ஆக்சுவலி கவர் ஆகுதோ ஃபுல்லாக ஸ்னோவால் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரெஷ் ஸ்னோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆக்சுவலி இங்கெல்லாம் வழுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ ஃப்ரெஷ் ஸ்னோவாக இருக்குன்றதுனால நமக்கு ஸ்லிப்பரியாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே ஐஸாக ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். டொப்பு டொப்புன்னு விழதான் செய்வோம். ஸோ இந்த பாத்வே வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஐஸால் கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் நடக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்துட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்விம்மிங் பூல். ஸோ அந்த என்டையர் ஏரியாவே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்னோவால் கவர் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்விம்மிங் பூல்லாம் நினச்சே பார்க்க முடியல. மேபி இங்கே ஒரு நல்ல ஒரு ஹாட் டப்லாம் இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். பட் யா இப்போ வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. பட் விண்டு ஜாஸ்தி இல்லை அப்படிங்கிறனால நம்மளால் ஜாக்கெட்டோ எதுவும் இல்லாமல் வந்துட்டு வெளியே வர்றதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் குளிர் இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக ஸ்னோவாக பெஞ்சிட்டே இருக்கிறது வந்து வாவ் சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் நேற்றே வந்துட்டு ஸ்னோ வந்து செட்டில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே எங்கேயுமே வந்துட்டு ஸ்னோ இல்லை. ஸோ நடக்கும் போது விழக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்வேல போட்டிருந்தாங்க. இப்போ கார் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆயிடுச்சு. இந்த டைமில் கார் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக எடுக்கிறத விட ஃபர்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணணும். விசிபிலிட்டி எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கே போதும் நின்றுட்டு மேலே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ காரு எல்லாமே வந்துட்டு இப்போது ஃபுல்லாக ஸ்னோவால் இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிருக்குன்றனால இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலெலாம் ஸ்னோ பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த செடி ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும், அந்த மரம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும், அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்னோ ஆயிரும். ஸோ இங்கே பார்க்கும்போது செம்மையாக இருக்குது வியூவே. இந்த பாத்வேவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே குட்டி குட்டி செடி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஸ்னோ இருக்குங்கிறனால பார்க்குறதுக்கு வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பக்கத்தில் இருக்க லீசிங் ஆஃபீஸ் தான். ஸோ மெயின் ரோடு அங்கே இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃப்ரெஷ் ஸ்னோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டார்ட் ஆனதும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு காரெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆயிடுச்சு. எடுக்கணுன்னாலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் தான். பேர் எழுதி விளையாடலாம். நம்ம கார் ஓனர் வந்து பார்க்க போகிறோம். நின்று ரசித்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே வந்துட்டு இங்கே வந்து எந்த சத்தமும் இல்லை, நாய்ஸஸும் இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்படியே இப்படி மேலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு பயங்கர பீஸாக இருக்குது. பட் வந்து எல்லாமே நமக்குலாம் ஒரு 5 minutes 10 minutes தான். வீட்டுக்குள்ளேருந்து தான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டு விண்டோலேருந்து பார்த்தாலே ரொம்ப நல்லா தெரியுது. நான் அந்த ஷார்ட் கூட ஒன்று காட்டுறேன். இதில் தான் இருக்கும். ஸோ வீட்டில் வந்துட்டு ஹாலில் இருந்து ஓப்பன் பண்ணால் எப்படி வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அப்படியே வந்து ஸ்னோஃபால் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு 4 years பேக் வந்துட்டு மணாலி போயிருந்தோம். அங்கேயும் வந்து ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கங்கே வந்து மேகி அந்த மாதிரியே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா குளிரில் இருக்கும்போது அந்த ஸ்னோ பார்த்ததும் அதுதான் தோணுது. நல்லா சூடாக வந்துட்டு ஒரு காஃபி, இல்லைன்னா வந்துட்டு சுட சுட பஜ்ஜி, இல்லைன்னா மேகி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா வந்துட்டு அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு அப்படியே செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவே, ஏதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஸ்னோ ஆயிடுச்சு. இப்போ ஃபுல் ஸ்னோ. அந்த ஏரியாவே அப்படியே வந்துட்டு அப்பா எதுவுமே தெரில, அவ்வளோ ஸ்னோவாக இருக்குது. இது செகண்ட் டே ஆஃப் ஸ்னோ. மார்னிங் ஸ்னோ பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ மார்னிங் 10 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ ஃபுல்லாக இப்போ வந்துட்டு என்டையராக நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக ஸ்னோவால் கவர் ஆயிடுச்சு. எல்லாரும் ஸ்னோவோட வந்துட்டு ஆக்சுவலி ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்னோமேன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து கிட்ஸ் எல்லாரும் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க. பாவமாக இருக்குது.
மணி 10 தான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் லேட்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு தெரில. This is so cute. This is very nice. ஸ்னோமேன் பண்ணியிருக்காங்க கிட்ஸ் எல்லாம். பயங்கர க்யூட்டாக இங்கே இருக்கிறத வச்சு கையெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு குட்டி ஸ்கார்ஃப்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பர் க்யூட்டாக இருக்குது. ஸ்னோமேன் க்யூட் பாய். இதுக்கு ஒரு கண்ணு வேற க்யூட்டாக செம்ம க்யூட்டாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு 3-4-5 மினிட்ஸுக்குள்ளே பண்ணிட்டாங்க. எப்படி தான் பண்ணாங்கப்பா. செம்ம க்யூட்டாக இருக்குது.